Okay, it's a great welcome to give again. Before I just enter into the thing, let me just share with you something. What is meant by a literature? What is meant by a literature? சாதாரண ஒரு கேள்வி தான். லிட்ரேச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு யூஜிடிஆர்பியில் இந்த லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த லிட்ரேச்சர் தான் டோட்டலாக இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ். அந்த 10 யூனிட்ஸில் ஒரு 2 மட்டும் பார்த்திங்கன்னா பிரியுது. எப்படி பிரியுதுன்னா கிரிட்டிசிசமாகவும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்காக பிரியுது. இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இல்லாமல் அதர் லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் வித் இந்தியன் லிட்ரேச்சர், வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் வித் த அமெரிக்கன் லிட்ரேச்சர். இது மாதிரி 2 விதமான விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம். சரி, இந்த பகிர்மானத்தை தான் இப்போ நம்ம வந்து ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு உள்ளே வந்து கொடுக்க சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த ஏஜ் ரெஃபர்ஸ் டு த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். அது ஏஜுடையதே பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியட். அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் தான் ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. ஓகே ஓகே அடுத்து பாருங்கள், இந்த ஏஜ் எப்படி சார் பிரியுது அப்படிங்கன்னா, ஒரு காலத்தில் எப்படி இதை பிரித்தாங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓல்டு இங்கிலீஷ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிடில் இங்கிலீஷ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெனைசன்ஸ். அதுக்கு பின்வரும் காலங்களில் ரெனைசனுக்கு பின்னாடி வந்தது வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் ஏஜஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய நடைமுறை காலங்களை பற்றி பேசினாங்க. அப்போ ஓல்டு ஏஜ், மிடில் ஏஜ், ரெனைசன்ஸ், விக்டோரியன் ஏஜ், அடுத்து ப்ரெசன்ட் ஏஜ். சரி சார், இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they discuss about the distinct historical events, cultural shift and the literary styles. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் லாங்குவேஜும் லிங்குவிஸ்டிக்கும் இதுக்குள்ளே அடக்கமான ஒரு விஷயம். இதுக்குள்ளே அடக்கமான ஒரு விஷயம். இந்த அடக்கமான விஷயங்கள் சார் ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க மெட்டீரியல்லாம் எல்லாம் சேர்த்து சார், மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து தான் 15,000 சார். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 rupees ஃபார் டெஸ்ட்டு. மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5,000 ஓகேங்களா. கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8,000 சார். கிளாஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8,000 rupees ரெக்கார்டட் கிளாஸோட சேர்ந்து தருவோம். சரிங்களா. ஸோ மொத்தமாக சேரும் போது பார்த்தீங்கன்னா 15,000 இஸ் த அமௌண்ட்டு. ஒரே விஷயம், நம்ம டெஸ்ட்டை வெளியே கொடுக்காதீங்க, மெட்டீரியலை வெளியே கொடுக்காதீங்க. டோன்ட் கிரியேட் காம்படிட்டர்ஸ். அவ்வளோதான். வாங்க, நம்ம கிளாஸஸ் வந்து பெரும்பாலும் வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நடத்துகிற இந்த விஷயமே பார்த்திங்கன்னா மீண்டும் நடத்திடுவோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இது மோனாக்ஸ். யார் சார் அந்த மோனாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோனாக்ஸ் ஆர் நன் பட் த எலிசபெதன் பீரியட் வந்து லிட்ரேச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று கூட சொல்லலாம். இவங்க பூரா உள்ள அப்படியே வர்றாங்க. இவங்க ஃபுல்லாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ தான் நம்ம பீரியரை பற்றி யோசிக்கிறாங்க. என்ன சார் பீரியட், நீங்கள் எடுத்தோடனே சாசர் இல்லை சார் சொன்னீங்க. சாசர் தான் சொன்னேன், பட் சாசருக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கே. என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். இதுதான் சார் சாசருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, யார் இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னா இஸ் அ ஆங்கிலோ சாக்சன் பீரியட். இதுதான் சார் விஷயம், ஆங்கிலோ சாக்சன் பீரியட். சரி, இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம ஆளுங்க பேசுவாங்க. நார்மன் கான்குவஸ்ட். ஹூ இஸ் திஸ் நார்மன் கான்குவஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க தான் இங்கிலீஷ் பீரியடை நமக்கு வந்து உருத்தாக்கி உள்ளே கொண்டு வருவாங்க. ரைட், ஓகே. என்னென்னலாம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் அரைவல் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பிக் போயத்தை வந்து உண்டாக்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பிக் போயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு உண்டாக்கி கொடுக்குறாங்க.
ஸோ அது எது மாதிரி எபிக் போயத்தை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரி, யாருக்காவது தெரியுமா அது எந்த எபிக் போயம்னு? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். இதுதான் நோட் பண்ணும் சார். இதுதான் நமக்கு யூஜிடிஆர்பியில் வரக்கூடிய கேள்வி. என்னை ஒரு வார்த்தை நான் கேட்பேன் எப்போயுமே அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸை, உங்களுக்கு அறிவு வேணுமா மார்க் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரியாக மார்க்கு தான் வேணும். நீங்கள் ஒரு காலேஜ் டிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்பல்சரியாக என்ன வேணும்? நாலேஜ் வேணும். நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், காம்படேட்டிவ் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எழுதப்படாத ஒரு உண்மை. சரி, இப்போ பாருங்கள், எபிக் போயம் இதை வந்து ஒரு கொஷினாக கேட்கலாம். எபிக் போயம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே போடுவாங்க 1450, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1666. இதுதான் சார், இதுதான் ஏஜ். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ஒர்க்கு இல்லாமல் முடிக்க முடியாது. இது என்ன சார் ஏஜ் அப்படின்னு கேட்டால், இதுக்கு தான் என்ன சொல்லணும்னா ஓல்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். வி கால் திஸ் ஒன் அஸ் ஓல்ட் இங்கிலீஷ். அவ்வளோதான், இதுதான் சார் நம்பர் 1. இதுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிறத, தே ஸ்டார்ட் வித் ஆங்கிலோ சாக்ஷன். இதுக்கு என்ன பேர் வைப்போம்னா, தே ஸ்டார்ட் வித் ஆங்கிலோ சாக்ஷன் பீரியட். இதுதான் இந்த ஆங்கிலோ சாக்ஷன் பீரியட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் இந்த எப்பிக்குடைய நேம் தான் பியோல்ஃப். இதுதான் சார் எப்பிக். இதுக்கு பின்னாடி தான் நீங்கள் பேரடைஸ் லாஸ்ட்லாம் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த பியோல்ஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இதுதான் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சரில் இந்த ஆங்கிலோ சாக்ஷன் பீரியட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி மெதுவாக போய்கிட்டே இருக்கும். சரி, இந்த ஆங்கிலோ சாக்ஷன் பீரியட் சார், இந்த ஆங்கிலோ சாக்ஷன் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார், இதை டார்க் பீரியட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையாக? ஏன் இதை டார்க் பீரியட்னு சொல்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் அ டார்க் ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர்? அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா, வி ஆர் நாட் கெட்டிங் எனி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. எங்கேயோ அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு தான் 450 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டை வந்து போட்டு பண்ணுறாங்க. சரி, அப்போ பார்த்திங்கன்னா ஸ்கேம்ஸ் நிறைய இருக்குது. ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ சாக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ், இவங்க ஸ்காட்லாண்ட் பக்கத்தில் இருக்காங்களா, அயர்லாண்ட் பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கிலாண்டை பற்றி யோசிக்க இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி இங்கிலாந்து அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்? யுனைடெட் கிங்டம், யூகேன்னு சொல்கிறோம். அதில் என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கிலாந்து கனெக்ட் ஆகிருக்கு, அது கூட ஸ்காட்லாண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, அது கூட அயர்லாண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, அது கூட பார்த்திங்கன்னா வேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கனெக்ட் ஆகிருக்கு. இது 4ம் சேர்ந்தது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இங்கிலாந்து அப்படின்னு சொன்னால் என்ன சார்? பிரிட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. சரி, இந்த ஆங்கிலோ சாக்ஷனுடைய பீரியடில் அப்படியே எங்கே வந்து முடியுது? மிடில் இங்கிலீஷில் வந்து முடியும். சரி, அப்போ இதனுடைய டைம்லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு சம்டைம்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எங்கே வரைக்கும் சார் வருதுன்னா, இட் கம்ஸ் ஸ்டில் நார்மன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கிலாண்டை பிடிக்கிற வரைக்கும். ஸோ அப்போ இங்கிலாண்டே ஒரு காலத்தில் என்னது இருக்குது? பிரிட்டிஷ் கையில் இல்லை, அதுவே என்ன பண்ணிருந்துச்சு? ஃப்ரெஞ்சு கையிலையும் அவங்க ரோமன்ஸுடைய கையிலையும் இருந்தாங்க. அதனால ஜூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு பேசியிருக்க வேண்டாம். இது நமக்கு டைம் என்ன பண்ணிடும்? மெதுவாக இழுத்துக்கிட்டே போயிடும். ரைட், இந்த பீரியட் ஒரு 7வது நூற்றாண்டுலேருந்து நமக்கு என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக we are able to get some what we callனா ஐடென்டிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். சரி, அப்போ அங்கே இங்கிலாந்தில் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தது என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது நோட் பண்ணிங்க, 2வது மார்க்கு. ஸோ நான் டிக் அடிக்கிறது எல்லாமே மார்க் சார். 1 மார்க் வந்து பியோல்ஃப், இதை ஒரு கேள்வியாக கேட்கலாம். இன்றைக்கி வரைக்கும் சர்வேயிங்காக இருக்குது. அப்போ இதை சொல்லுவாங்க சார், இது வந்து என்ன லாங்குவேஜில் இருக்குது? கேன் anybody say what language is this பியோல்ஃப்? is the oldest survey. என்ன லாங்குவேஜ்? சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
So is my voice audible? It is Germanic. It is a Germanic epic. இது வந்து ஒரு ஜெர்மானிக் எபிக். அது லாங்கஸ்ட் ஓல்டு இங்கிலீஷ் போயம், ரொம்ப லாங்கஸ்ட் ஓல்டு இங்கிலீஷ் போயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 700லேருந்து 750 இந்த இடங்களில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒன்றும் சில போயம்ஸ்லாம் இருக்குது. த சீ ஃபேரர், த பேட்டில் ஆஃப் மால்டான், த ட்ரீம் ஆஃப் ரூட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதில் 2 பொயட்ஸை வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம நோட் பண்ணுறோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொயட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா, கேன் எனிபடி சே? வாட் இஸ் த நேம்? கேட்மன் சார். கேட்மன். இந்த கேட்மேனை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஹீ இஸ் அ ஃபஸ்ட்டு ஓல்டு. இவர் தான் மொத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவருடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1658 இருந்து 1680 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை சொல்லிட்டு, இஸ் அ ஃபஸ்ட்டு ஓல்டு இங்கிலீஷ் கிறிஸ்டியன் போய்ட். இவர் தான் ஃபஸ்ட்டு போய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சிம்பிள் ஆஃப் அடாப்டேஷனில் தான் ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஹீரோயிக்காக ஆங்கிலோ சாக்சன் ட்ரெடிஷனில் ஒரு கிறிஸ்டியன் தீமை இந்த போயத்துக்குள்ளே கொண்டு வராங்க. இவருடைய காலகட்டங்களில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தே brought த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள், எலாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம ரொம்ப டைம் இதில் போய் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரிங்களா? அப்போ இங்கே யூஸ் பண்ண டயடாக், இவர்கள் பயன்படுத்திய மொழியினுடைய டயடாக் பார்த்திங்கன்னா, இட் இஸ் நார்த் கும்பர்லின் டயலாக். நார்த் கும்பர்லின் டயடாக். சார் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்கலாம். இது எந்த யூனிட்டில் கேட்பாங்கன்னா 7th யூனிட்டில் கேட்கலாம். அந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து கேட்கலாம். ஸோ இட் இஸ் அ நார்த் ஓகே, நார்த் கும்பர்லியன் டயடாக். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த வெரி ஓல்டு வர்ஸ். இந்த டயடாக் தான் ஓல்டு இங்கிலீஷில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீமில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க. இவர் உடைய ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் ட்ரீமை பற்றி ஒரு 9 ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் நமக்கு அது தேவையில்லை. அதில் 17 மேனுஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை முடிஞ்சுன்னா நீங்கள் யாராவது ஒருத்தங்க நம்மளுடைய டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இதை பார்த்துக்கலாம். சரி, இவருடைய காலகட்டங்களில் இன்றைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒருவரை பற்றி பேசியிருப்பார். அவர் எந்த கிங்கை பற்றி பேசியிருப்பார் சொல்ல முடியுமா? இந்த ப்ரோஸ் வெர்ஷனில், இந்த ஆங்கிலோ சாக்சன் க்ரானிக்ஸில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிங்கை பற்றி சொல்லுவாங்க. எந்த கிங்கை? நான் எழுதிட்டேன் சார், அவ்வளோதான் சார். கிங் ஆல்ஃப்ரட். இவருடைய ரிஜைன் வந்து பார்த்திங்கன்னா 1771 இருந்து 1789. 900 தொடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செஞ்சுரிஸ் அப்படியே மெதுவாக வந்து ஆங்கிலோ சாக்சன்ஸ் தான் இந்த க்ரானிக்கில் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குயின் மார்கட் ஆஃப் ஸ்காட்லாண்ட், இவங்களுடைய வம்சாவளியை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெதுவாக இவங்களுக்கு பிறகு நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are just seeing about the next man called as French. அடுத்து வந்து லாட்டின். இல்லை எது சார் கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியுமா? இல்லை ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஜெர்மானியர்களுக்கு பிறகு இங்கிலாண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க ஃப்ரெஞ்சா இல்லை லாட்டினா? சாரி, லாட்டின். இவங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாட்டின் தான் 12th century வரைக்கும், 12வது நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா லாட்டின் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆக்கிரமிப்பை பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு வந்து உள்ளே நுழையுது. நார்மன் கான்கோஸ்ட்டுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து உள்ளே வருவாங்க. செயின்ட் பிடி பர்னபிள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு உள்ளே வருவார். நமக்கு அதை பற்றி நம்ம அப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ஸ் தி லாட்டின். ஓகேங்களா? ரைட். இந்த பீரியட் தான் நமக்கு மெதுவாக என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது.
இந்த ஓல்டு இங்கிலீஷ் ஒரு புறமாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வழிவகுத்துச்சுன்னா ரெனைசன்ஸுக்கு வழிவகுத்துச்சு. இது எதுக்கு வழிவகுத்துச்சு அப்படிங்கன்னா ரெனைசன்ஸுக்கு வழிவகுத்துச்சு. ஸோ ஜெர்மனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா லாட்டின் வருது. லாட்டினுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 12th செஞ்சுரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுடைய ஆதிக்கத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஃப்ரெஞ்சுடைய ஆதிக்கத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா we are just seeing about சாசர். இதுக்கு பின்னாடி தான் யாரை பார்க்குறோம்? சாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேதையை பார்க்குறோம். சரி, இந்த சாசரை எப்படி சார் நம்ம பார்க்குறோம், எப்படி நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ரைட்டு. அப்போ இதற்கு முன்னாடி நல்லா கேட்டுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை தான் இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர். இப்படி நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாசருக்கு பின்னாடி யார் வரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நோட் பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு எப்பேற்பட்ட கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அப்போ சாசருடைய ஏஜில் என்னென்னலாம் இருக்குது, ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சரில் சாசர் எங்கே இருக்கார், அவருடைய மைல்கல் எங்கே இருக்குது, இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதா விஷயம். அடுத்து ஒரு யூஜிடிஆர்பிக்கில் எது மாதிரி கொஷின்ஸை நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இவருடைய அப்ராக்சிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் அவருடைய அப்ராக்சிமேட்டான ஒரு வயசை போகிறாங்க. கேன் எனிபடி சே வாட் இஸ் திஸ் டேட்? இந்த டேட் என்னன்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது? எல்லாருமே படிச்சிருப்பீங்க கேண்டிபிரேல் டெய்ல்ஸ். சாசர்னு சொன்னவொடனே எல்லாத்துக்குமே நினைவு வரக்கூடிய ஒரே ஒரு மனிதர் யார் அப்படின்னா கேண்டிபிரேல் டெய்ல்ஸ். இவர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 1381. இது என்னென்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது? டைம் லைன் Peasant revolt. Hundred Years War. Black Death. War of Roses. பாருங்கள் சார், எவ்வளோ விஷயங்கள் பாருங்களேன். இது கூடையே பாருங்கள், அப்படி மெதுவாக பாருங்கள், ஒரு லிட்ரேச்சர் நடக்குது. அதான் த கேண்டர்பரி ட்ரைல்ஸ். இதுதான் சார் சாசர். This is the reason why he is actually considered as the father of poetry. He is father of English literature. எல்லாத்துக்கும் இவர் தான் ஃபாதர். இவர் ஆரம்பித்து விட்டு போன விஷயங்கள், லிங்குவிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஃபாரின் லிட்ரேச்சர், த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்ஹாவன்ஸ் எல்லாமே இவற்றை ரொம்ப தெளிவாக இருந்ததுனால தான் சாசர் இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியல. எப்படி ஷேக்ஸ்பியருடைய பேஜஸ் இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடிக்க முடியாதோ, அதே மாதிரி சாசருடைய பிள்ளையார் சொல்லி இல்லாமல் நிச்சயமாக நம்மளால் யாரை முடிக்க முடியாது? இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முடிக்கவே முடியாது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் ஆஃப் இங்கிலீஷ் ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் வித் சாசர் and it is been adding its further with William Shakespeare. It goes into the romanticism, it goes into the theoretical change of romanticism with William Wordsworth. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி உள்ளே கொண்டு வருவாங்க. அவருடைய கேரக்டரைசேஷன், அவர் லைஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ 1343 இதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒரு டிபேட் இருக்கும். பட் அதனால் அந்த டிபேட்டையும் நான் எழுதிடுறேன். 1340. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்பிகஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது எல்லாமே அவருடைய பர்த்தில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிங் அவர் பார்ப்பார். கேன் எனிபடி சே வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிங் ஹீ சா? எட்வர்ட் 3 மேம் சார். ஓகே, கடைசியா ரிச்சர்ட் 2.
அவ்வளோ. ஹென்ரி 4. அப்படியா? இடையில வேறு யாராவது இருக்காங்களா? வேறு யாராவது இருக்காங்களா? இல்லையா?